எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், ஆமென், 29ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். போதும். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தைகள் சம்மட்டியை போல் இருக்கிறதாம். எப்படி இருக்கிறதாம்? முதலாவது சொன்ன தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? தீபமாக இருக்கிறது. இரண்டாவதாக பாலாக இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியை போல் இருக்கிறது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கவனிக்க வேண்டும். வேத வார்த்தைகள் சில நேரங்களில் நம்முடைய விருப்பத்தின்படி சொல்லப்பட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய விருப்பத்தின்படி சொன்னால் இதயம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒரு சரீரத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு புண் ஏற்படுமானால், அந்த புண் அந்த சரீரத்தின் அவயத்தை விட்டு நீங்க வேண்டுமானால், அதை மருத்துவத்தில் நீங்கள் போகிறீர்களானால் அவர்கள் அதை சரியாக என்ன செய்வார்கள்? சீல்புதுக்கி எடுப்பார்கள். அதனுடைய எல்லா கசடுகளையும் அதற்கு எல்லா அழுக்குகளையும், ஆமேன், அப்படியே நம்மை வேதனைப்படுத்தி அதை எடுத்து விடுவார்கள். ஆனால் வேண்டாம் டாக்டர், நீங்கள் எடுக்க வேண்டாம், என் சரீரத்தில் தானே இருக்கிறது, அது இருந்து விடட்டும் என்று சொல்லி எண்ணினால், கவனியுங்கள், கால் முழுவதும் அழுகி போவதற்கு அந்த ஒரு சிறு ஊண்டு, அந்த ஒரு சிறு காயம் காரணமாய் மாறிவிடும். ஆனால் எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், பிற்பாடு மருந்திட்டு அதை ஆற பண்ண பிற்பாடு கண்டிப்பாய் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. வேத வசனம் இதை செய்யாதே என்று சொல்லி சம்மட்டி போல் விழுமானால் இதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். கேடான நட்பு உனக்கு வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுமா? உடனே நமக்கு ஆமென் அநேக நட்பு வட்டாரங்கள் நம்மை ஈவோல் மொய்த்து கொண்டிருக்கும். அதை விடு என்று ஆண்டவர் சொன்னால் நம் இருதயம் ஒத்துப்போவதில்லை. நீ இந்த காரியத்தில் இவனோடு பங்கு இருக்காதே, இவர்களுக்கு இசை வேண்டாம், அதை விட்டு வா, நீ உண்மையாய் வாழ என்று சொல்லும்போது கொஞ்சம் கடினமாயிருக்கும். இவர்கள் ஒருவேளை சுயமாய் பேசுகிறார் சொல்லி எண்ணி ஊழியக்கார பக்கமாக அந்த வசனத்தை தள்ளி விடுவோம். அல்லது இது எனக்கு பேசப்பட்ட காரியம் அல்ல, என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பேசப்பட்ட காரியம் என்று சொல்லி வேத வசனத்தை அடுத்தவர்களுக்கு தள்ளி விடுவோம். கவனிக்க வேண்டும், வேத வசனம் சம்மட்டியாக இருக்கிறது. அது அடிக்க வேண்டிய இடத்தில் அடிக்கும். அடிக்கும் போது நாமும் ஒத்துழைக்க வேண்டும்.